ஸோ அந்த ரியல் இன்சிடென்ட் என்னென்னா, ஈசந்தைக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே 7-8 இயர்ஸ் வந்து ஒரு காய்கறி வியாபாரத்தில் இருந்தோம். கிரவுண்ட் லெவலில் Tier 2 Tier 3 சிட்டியில் ஃபார்மராக இணைஞ்சிருந்தோம். அப்போ ஒன் ஃபைன் மார்னிங் வந்து ஒரு ஃபார்மர்கிட்ட 5 லட்ச ரூபா கொடுத்து 10 tons ஆஃப் ஸ்மால் ஆனியன் வாங்கினோம் ஃபார் அ ப்ரைஸ் ஆஃப் ₹50. இந்த இன்சிடென்ட் நடந்து கரெக்டாக 4 to 5 டேஸில் அதே ஊரில் இன்னொரு விவசாயியை போய் நாங்கள் வாங்க போகிறோம். அன்னைய மார்க்கெட் கண்டிஷனுக்கு எங்களால் ₹50,000 கூட அதை வாங்க முடியல, விச் இஸ் 900% ட்ராப் ஃப்ரம் ₹50 to ₹5. நீங்கள் நிறைய பேர் நியூஸ் பேப்பர் நிறைய பார்த்துருப்பீங்க. பெங்களூரில் 1 ஏக்கரில் ஃபார்மர் 2 லட்சம் சம்பாதிச்சார். அதே நேரத்தில் இன்னொரு 5 நாளில் திருப்பி நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, வெண்டைக்காய் வந்து ₹5 கூட விற்கல அப்படிங்கிற நியூஸ் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நம்ம கண்ட்ரியில் கோல்டு 2% ஏறினாலோ இறங்கினாலோ, NSE BSE இண்டெக்ஸ் 5% ஏறினாலோ இறங்கினாலோ, க்ரூடு 10% ஏறினாலோ இறங்கினாலோ, அது வந்து இட்ஸ் அ சென்சேஷன் நியூஸ். நம்ம நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு வரும். சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஒரு நார்மல் ஃபார்மர் 6 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதோட எண்டில் அது ₹5 கூட போகலைங்கிறப்ப அது வந்து எங்களை ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்துனுச்சு. அப்போ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து 2018 21 இந்த மாடலை ஐட்ரேட் மட்டும் பண்ணோம். இதை யோசிச்சு மட்டும் இருந்தோம். யோசிச்ச ஒரு முடிவில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஆஸ் பர் நித்தி ஆயோக், இட்ஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் டேங்க், அங்கே வந்து என்னென்னா ₹2 கோடி மதிப்புள்ள வெஜிடபிள்ஸ் ட்ரேட் நம்ம ஊரில் நடக்குது. அதில் 2 lakh crores 2 lakhs crores மதிப்புள்ள ட்ரேட் நடக்குது. அதில் 50,000 கோடி மதிப்புள்ள வெஜிடபிள்ஸ் ஃபார்ம் கேட்டே தாண்டதில்லை. இதுக்கு ஒன்லி ஒன் சிம்பிள் ரீசன் என்னென்னா, சப்ளை டிமாண்ட் டிஸ்பேரிட்டி. சப்ளை டிமாண்ட் டிஸ்பேரிட்டினா ஏற்றத்தாழ்வு. அந்த ஏற்றத்தாழ்வை சப்ளை டிமாண்ட் பேரிட்டி ஆக்கணும், அதை சமநிலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நோக்கத்தில் தான் சந்தையை ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. வி ஆர் ஜஸ்ட் ஸ்டெப்பிங் இன் டு தட். இந்த இடத்துல தான் நாங்கள் சந்தை மூலியமாக 10,000 ஃபார்மர்ஸை 4,000 கஸ்டமர்ஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சந்தையோட முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ எங்களோட மோட் ஆஃப் ரெவன்யூ வந்து நாங்கள் 3ஆக பார்க்குறோம். ஸோ மோட் ஆஃப் ரெவன்யூ வந்து பிஸ்னஸஸ் அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை மிந்தனாலே எங்களோட பிளாட்ஃபார்மில் ஒரு ஃபோன் கால் மூலியமாவோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியமாவோ ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுவும் ஆர்டர் பண்ணுற டைம்லேயே என்ன ப்ரைஸுன்றதை தெரிஞ்சு அவங்களால ஆர்டர் பண்ண முடியும்.